சாக்கடிக்குது சாக்கடிக்குது, மின்கட்டண உயர்வு சாக்கடிக்குது அப்படின்னு ஸ்டாலின் வந்து கருப்பு உடை அணிந்து கொண்டு தனது மனைவியோடு வந்து தனது வீட்டின் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கோஷம் போட்டார். அவர் திரும்ப வந்து திமுக தேர்தல் அறிக்கை 221 அந்த எண்ணின்படி மாதம் ஒரு முறை வந்து மின்கட்டணம் கணக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்க விட்டார். திரும்ப ஆட்சிக்கு வந்து மாதம் ஒரு முறை மின்கட்டண கணக்கிடும் முறையை அமல்படுத்தலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணார், தொடர்ச்சியாக 3 முறை மின்கட்டண உயர்வை வந்து ஏற்றினார். அதாவது சாதாரண ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், வறுமை கோட்டில் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் மிகுந்த பாதிப்புக்குள்ளானாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில்கள் வந்து முடக்கப்பட்டது. மக்கள் வந்து வயிற்றை கட்டி வாயை கட்டி இவங்க 3 முறை மின்கட்டண உயர்வை ஏற்றினாலும் அதை தாங்கிக்கிட்டு கட்டுறாங்க. அப்படி கட்டின போதிலும் இவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவிலேருந்து இது வந்து மின்கட்டண உயர்வு இல்லை, இது மின்கட்டண திருத்தம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதை தாங்க இந்த மக்களால் வந்து தாங்கிக்கவே முடியல. நீங்கள் கடந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா மின்சார பயன்பாடு இல்லாத காலகட்டத்திலேயே வீட்டுக்கு ஒரு மின்விளக்கு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒளிவிளக்கை ஏற்றினார் புரட்சி தலைவர். அதற்கு பின்னிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து சோலார் பேனல்களால் இயங்கக்கூடிய மின்சாதன பொருட்களை இயக்கக்கூடிய பசுமை வீட்டு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை மின்கட்டண சுமையிலிருந்து பாதுகாத்தாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு மும்முனை இலவச மின்சாரத்தை வழங்கி வேளாண்மையை வந்து பாதுகாத்தார். போகிற போக்க பார்த்தா திமுக காரங்க விவசாயத்துக்கு இலவசமாக வழங்கக்கூடிய மின்சாரத்துக்கும் கட்டணம் விதிப்பாங்க போல இருக்குது. மக்களே, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.